ஹலோ, நீ எத்தனை சம்மன் கொடுத்தாலும் நான் ஆஜராக மாட்டேன். பாத்திரலாண்டா, நீயா நானான்னு பாத்திரலாண்டா, சம்மனா நானான்னு பாத்திரலாண்டா. நீ சம்மன் அனுப்புனல, நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு போய் ஒட்டு திருப்பி கிழிக்க சொல்லுவேன், திருப்பி அனுப்பு மறுபடியும் கிழிக்க சொல்லுவேன். என்ன டிஃபேம் பண்ண பாக்குறீங்களா நீங்க? ஐயோ, பாத்தீங்களா, என் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க பாக்குறீங்களா நீங்க? டிஃபேம்னு தப்பா சொல்லிட்டேன். முதல்ல போலீஸுக்கு இந்த கேஸ்ல சம்மன் கொடுக்கவே ரைட்ஸ் இல்ல தெரியுமா? இந்த கேஸை போட்டதே நான் தான். போலீஸ் எஃப்ஐஆர்ல இருக்கிற கேஸவே ஸ்வாஷ் பண்ண சொல்லி கேஸ் கொடுத்து எம்எல்ஏ கேஸ் போடுவீங்களா? நான் என்ன லூசா? இல்ல, நான் என்ன லூசான்னு கேக்குறேன். ஆமாண்டா, நீ லூசு தான்டா. நீ மட்டும் லூசு இல்லடா, அந்த சம்மனை கிழிச்சான்ல அவன் ஒரு லூசு. அந்த சம்மனை கிழிச்சதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது போலீஸ் கிட்ட சாரின்னு கேட்டுச்சுல கைல்விழி, அவங்க ஒரு லூசு. இல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த அரசு உன்னை பழி வாங்குதுன்னா இல்லை கிறுக்க நான் ஏன்னு கேட்குறேன். ஏ லூசே, கேஸை கொடுத்தது யாரு? நீ தான் கொண்டு போய் கேஸை கொடுக்குற. நீ கொடுத்த கேஸை ஜட்ஜு பிரித்து படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்த அவரு, ஐயோ இது சட்டப்படி குற்றமான விஷயம், முதல்ல அந்த தங்கத்தை அப்படியே அலைக்க தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லியிருக்காரு. 12 வருஷமா இந்த கேஸ் இழுன்னு இழுத்துட்டு கிடக்குது. இதில் ஜெயலலிதா அம்மா பீரியடில் நடந்துச்ச இந்த கேஸு, எடப்பாடி ஐயா பீரியடில் நடந்துச்ச இந்த கேஸுன்னு வேற கேள்வி கேட்குற. சரி, நீ சொல்கிற மாதிரியே எடுத்துக்குவோம். திமுக எப்போது உங்ககிட்ட வந்து நீ விஜயலட்சுமி கூட போய் பேசு அப்படின்னு சொல்லிச்சா? பேச்சோடு நிறுத்திக்காத அப்படின்னு சொல்லிச்சா? இல்லை, கேப் மாதிரி கேப்பில் மாறி பண்ணதெல்லாம் நீயே. அந்த பிள்ளைகிட்ட இருந்து பாலியல் சுரண்டல், நகை சுரண்டல், பண சுரண்டல், அது போக அந்த பிள்ளைக்கு மன உளைச்சல் சுரண்டலை வேற ஏற்படுத்தி இருக்கிற. இத்தனை ஈர வெங்காயத்தையும் வெக்கம் வெங்காயம் கொஞ்சம் கூட இல்லாம பண்ணி போட்டு இது அரசியல் பழி வாங்கும் நிகழ்வாமா. இந்த கேஸ் போட்டது எப்ப தெரியுமா? உங்க அம்மா ஆட்சியில, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில அப்ப போட்ட கேஸ் இது. அப்ப அம்மா அதை கேஸா எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் நீ ஓடி போய் அம்மா காலில் உளுந்து இங்கே இலை மலர்ந்தால் அங்க ஈழம் மலரும். ஏதோ ஈழத்து மேல அம்பிட்டு அக்கறை மாதிரில பேசிட்டு இருந்த. கேஸ் எடுத்ததுக்கு கேஸை நடத்தாதீங்கம்மா, நான் கேன்வாஸுக்கு வர்றேம்மா அப்படின்னு காலில் விழுந்த பையன் தானே நீயே. அப்படியே ஐயா ஆட்சியிலையும் காலில் விழுந்துட்டு கேஸை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லின்னு இருந்த. அதே மாதிரி உதயநிதி காலில் வந்து விழுந்திருந்தா கேஸை நடத்தியிருப்பாரோ நடத்தியிருக்க மாட்டாரோ யாருக்கு தெரியும். ஆக்சுவலாக கடந்த 10 வருஷமா நடந்துச்சு பார்த்தியா, அதுக்கு பேர் தான் அரசியல் பழிவாங்கும் நிகழ்வு. இப்போ இந்த 4 வருஷமாவும் அதே அரசியல் பழிவாங்கும் நிகழ்வு தான். ஏன்னா உன்னோட கேஸை நடத்தாம பத்திரமா வச்சிருந்தாங்கல்ல. போன வருஷம் என்னமோ வலசரவாக்கத்துக்கு போனியே, இன்னும் வெங்காயத்துக்கு ஏறிட்டு போனேன். எதுக்கு தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்த விஜயலட்சுமி காலில் விழுந்து கெஞ்சி கதறி வாபஸ் வாங்க வச்சு அவங்க பெங்களூர் போனதும் அடுத்த நாள் வீராப்ப வந்து நின்று நாயம் அடிச்சேன். அன்னைக்கு நீ கொடுத்த ப்ரெஸ் மீட் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு சாரின்னு கேட்டுச்சே, அந்த பொம்பளை பக்கத்தில் நிற்கார வச்சு அந்த பொம்பளை இந்த கைல்வெளி என்ற பொண்டாட்டி குறவலைய கட்டிய பிடிச்சி அமர்த்தி கொள்ளையில இத்தனை பிள்ளைங்க இருக்கு. சி, எவ்வளவு பிள்ளைங்க. இதுல எதையாச்சும் கை வச்சிருந்தா கூட இவ்வளவு கேஸ் வந்திருக்குமா? போய் அங்க போய் கையை வச்சு பாரு, ரோட்ல நிக்கிறோம். அன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட் தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஏன் இன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பேசலையே? இப்போ ஒன்றும் கெட்டு போல. உன்னால 2 தம்பிங்க மேல கேஸ் வந்துருச்சு. இப்பதான் இந்த தற்கொலை தம்பிங்க மறுபடியும் போய் அங்க நின்றுட்டு எங்க அண்ணனுக்கு பாதுகாப்பு இல்லை, என் அன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கத்திக்கின்னு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? நீ பேசாம வலசரவாக்க முன்னா ஆம்புட்டு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஏலே, நீ போட்ட கேஸ் உனக்கு சம்மன் வந்திருக்கு, நீ தானே போகணும். ஆட கிறுக்கு பையில, இந்த வக்கீலுங்க யாரும் உனக்கு சொல்லி புரிய வைக்கல. ஆட லூசு, கேஸ் போட்டதே நீ தானே, நீ வந்துதான் ஆகணும்னு. போ, நாளைக்கு காலையில் தயவு செய்து கிளம்பி போய் ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, நான் பண்ணது தப்பு தான், வராமல் போனது தப்பு தான், இந்த தற்குறிங்க தான் தெரியாமல் பண்ணிட்டானுங்க ஐயா அப்படின்னு பேசிட்டு வந்து. இந்த தற்குறிகளுக்கு இந்த மண்டைக்குள்ள அறிவு மயிருன்னு ஏதாவது இருந்தா இந்த கேஸு என்ன, அது என்ன நடந்துட்டுருக்கு, யார் முதல்ல இந்த கேஸு கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல. இது ஒரு தற்குறி பசங்க ஏதாவது பண்ணி அந்த மனசில் இடம் முடிச்சு எல்லாமே அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த கூவிட்டு நடக்கிறாங்க. இவங்களுக்கு கொள்கையும் இல்லை, கூறும் இல்லை, கூறு கட்டவங்க. இவங்கள வச்சு மேய்க்கிறது பெரும்பாடுதான். சீமானே,
உன்னால இப்போ 2 பேர்த்து மேலே தேவையில்லாமல் கேஸ் விழுந்திருக்கு. ஒழுக்கமாக நீ போய் அங்கே ஆஜராயிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் விட்டு போட்டு இது அரசின் பழிவாங்கும் நிகழ்ச்சி, எதிர்கட்சியின் குறவலையை நெருக்கும் நிகழ்ச்சி அப்படின்லாம் உருட்டிட்டு தெரியாத. ஏதோ நீ பெரிய வெண்ணெய் வெட்டி மாதிரியும் உன்னை டைரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் பயப்பட்டுட்டு தான் இதை பண்ணுற மாதிரியும் இப்படியெல்லாம் புதுசாக உருட்டாதப்பா. தற்குறி தம்பி, தற்குறியோட தலைவரே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த கேஸு உங்கள் நொண்ணன் பண்ண தப்புக்கு உங்கள் நொண்ணன் மேலே அம்மா ஆட்சியில் போட்ட கேஸு. இப்போ அந்த கேஸை ஸ்வாஷ் பண்ண சொல்லி இவன் தான் கோர்ட்டுக்கு போயிருக்கான். இப்போ அந்த கேஸ் கிட்ட படித்த ஜட்ஜு இவன் மேலே தான் தப்பு இருக்குது, இவன் ரொம்ப டேஞ்சரான ஆள், முதல்ல தூக்கி இவனை உள்ளே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்கள் அண்ணனை அந்த போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லுங்க. போனால் தம்பிகளா நீங்கள் புன்னகையோடு இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கிறவங்களும் புன்னகையோடையே இருங்க. நன்றி, வணக்கம்.